ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பார்ட் 1ல் நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட ரூல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸசைஸ்லாம் ஈஸியாக செய்ய முடியும். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னா அதுதான் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா, நான் சொன்ன விஷயத்த நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா? இப்போ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா, டைரக்ட் ஸ்பீச்சில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் வேர்ப் கண்டிப்பாக இருக்கும். ரிப்போர்ட்டிங் வேர்ப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் இல்லைன்னா செட் டு, இது ரெண்டுத்தில் வரும். பிளேஸ்ட் இன்சைட் கொட்டேஷன் மார்க், கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். இப்படி தான் வந்து டைரக்ட் ஸ்பீச் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும் போது சில சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. டென்ஸ் சேஞ்ச் பண்ணணும், ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் பண்ணணும், வேர்ப் சேஞ்ச் பண்ணணும், வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் நியர்னஸ் டு வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு 6 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும் போதோ ரிமூவ் த கமா அண்ட் கொட்டேஷன் மார்க், நீங்கள் அந்த கமா கொட்டேஷன் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் டைரக்டில் இருக்கிற மாதிரி இன்டைரக்டில் எழுத முடியாது. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நீங்கள் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் த ரிப்போர்ட்டிங் வேர்ப், ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அக்கார்டிங் டு த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஆல்ரெடி இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது பார்க்காதவங்க நீங்கள் அதை போய் பாருங்கள். ஏன்னா வந்து 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பற்றி தெரிஞ்சாதான் நமக்கு சென்டென்ஸ் கொடுக்கும் போதோ இது என்ன வாக்கியம்ன்றது நமக்கு க்ளீனாக தெரியணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் சென்டென்ஸ், அதாவது செய்தி வாக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்பீனியன் சொல்லுறதுன்னு கூட வச்சுக்கலாம், ஸ்டேட்மெண்ட். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்னால் வினா வாக்கியம். இன்டரோகேட்டிவ் 2 டைப்ஸாக பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, WH கொஸ்டின்லேயும் கேட்பாங்க, SR/NO டைப்லேயும் கேட்பாங்க. சரிங்களா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம், ஆர்டர் பண்ணுறது, சஜஷன் கேட்குறது, அப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வரும். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ன்றது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி நம்ம சொல்லுவோம்ல, உணர்ச்சி வசமாக, வியப்பாக, அந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸும் நான் இங்கே எழுதியிருக்கேன். அசர்ட்டிவ், இன்டரோகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டிவ். இந்த மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட்டோ செட்டுவோ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்டைரக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும் போதோ நீங்கள் ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னெல்லாம் எழுதணுன்றதுக்கான டேபிள் காலம் தான் இது. வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ அசர்ட்டிவ் சென்டென்ஸில் டைரக்ட் ஸ்பீச்சில் செட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இன்டைரக்டாக மாற்றும் போது செட்டுன்னு தான் எழுதணும். செட் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டோல்டுன்னு மாற்றணும். சேஸ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும் போது சேஸ்ன்னு தான் எழுதணும். சேஸ் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டெல்ஸ் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அது அசர்ட்டிவ் சென்டென்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்டரோகேட்டிவ் வினா வாக்கியத்தில் ஒரு வேலை வினா வாக்கியத்தில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட்டோ செட்டுவோ கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே வந்து ஆஸ்க் அப்படின்னு பயன்படுத்தணும். என்கொயர்ட், டிமாண்டட், மோஸ்ட்டாக ஆஸ்க்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிப்போர்ட்டிங் வேர்பில் செட் டு கேட்கும் போதோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் நீங்கள் அது ஒரு 3 டைப்ஸ் வரும். ஆர்டர் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸ் வந்துச்சுன்னா ஆர்டர்ட், அட்வைஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அட்வைஸ்ட், ரிக்வெஸ்டட், கமாண்டட், இம்ப்ளோர்ட், சஜஸ்டட், த்ரெட்டன்ட், அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ரிப்போர்ட்டிங் வேர்பில் செட் டு வரும்போதோ நீங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் எக்ஸ்க்ளைம்டு அது மட்டும் எழுதினாலே போதும். இன்னும் மோஸ்ட் ஆஃப் அதுதான் நமக்கு வரும், எக்ஸ்க்ளைம்டு. சரிங்களா? இப்போ இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ராஜு said I am going to the temple. சரிங்களா? அதாவது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி மாற்ற போகிறோன்றதை பாருங்கள். ராஜு அப்படியே எழுதிட்டு செட்டு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், செட்டுனே தான் இன்டைரக்டில் எழுதணும். ஸோ செட் போட்டுட்டு இந்த ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸ் இந்த கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரிமூவ் பண்ண இந்த இடத்த ஜாயின் பண்ணணும். சரிங்களா?
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கொட்டேஷன் மார்க்கை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே கன்ஜங்ஷன் வேர்டுக்கு யூஸ் பண்ணணும். கன்ஜங்ஷன் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணுறது. இஸ் அ கனெக்டிங் வேர்ட் ஜாயினிங் த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? தட் யூஸ் பண்ணணும். ஐன்றது யாரை குறிக்குது? ராஜுவை. ராஜுன்றது ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். அப்போது அந்த இடத்துல ப்ரொனவுன் வந்து ஹீயா மாறுது. ஆம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பி ஃபார்ம், அதை பாஸ்ட் டென்ஸ் பி ஃபார்மாக கொண்டு வரணும். ஆம் வந்து வாஸாக சேஞ்ச் ஆகுது. கோயிங் டு த டெம்பிள், கோயிங் டு த டெம்பிள். இப்போ படித்து பாருங்க. ராஜு said I am going to the temple. ராஜு வந்து சொல்கிறான் ஒருத்தங்க கிட்ட I am going to the temple. அவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாங்க. ராஜு said that he was going to the temple. பாஸ்ட் டென்ஸில் கொண்டு வரணும். சரிங்களா? இதுதான் வந்து assertive சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க. மதர் said to her son don't play on the road. அதாவது ஒரு அம்மா வந்து குழந்தைகிட்ட சொல்கிறாங்க ரோட்டில் விளையாடாத அப்படின்னு. அப்போ அது வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறதான சென்டென்ஸ். ஸோ அப்போ அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, மதர் எழுதிட்டு செட் டு அப்படின்னு வந்திருக்கு. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட் டு வரும்போதோ நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் அட்வைஸ்ட் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? மதர் அட்வைஸ்ட் ஹர் சன் அப்படியே போட்டு ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே கன்ஜங்ஷன் வேர்டாக நாட் டு அப்படின்னு ஜாயின் பண்ணணும். ஏன் இது நாட் டு அப்படின்னா, கன்ஜங்ஷன் வேர்டு வந்து இம்பரேட்டிவ்க்கு டு இல்லைன்னா நாட் டு வரும். டூன்றது வந்து சாதாரணமான ஒரு வாக்கியத்துக்கு வரும். நாட் டு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம நாட் டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? நாட் டு பிளே ஆன் த ரோட், நாட் டு பிளே ஆன் த ரோட். ஓகே. மதர் செட் டு ஹர் சன் டோன்ட் பிளே ஆன் த ரோட். அதே பாருங்க. மதர் அட்வைஸ்ட் ஹர் சன் நாட் டு பிளே ஆன் த ரோட். Mother said to her son, don't play on the road. Mother advised her son not to play on the road. Okay? இப்போ அடுத்து பாருங்க. Teacher said to him, why are you late? இது why are you late ன்னு தெரிஞ்சாலே அங்கே கொஸ்டின் மார்க் வந்தாலே அது இன்டரோகேட்டிவ்னு தான் நமக்கு தெரியும். ஓகேயா? இப்போ பாருங்க. டீச்சர் செட் டு அப்படின்னு வரும்போது நம்ம வந்து இன்டரோகேட்டிவ்ல ஆஸ்க்டு அப்படி பயன்படுத்துவோம் சொல்லியிருக்கேன். டீச்சர் ஆஸ்க் இம் எடுத்து அப்படியே போட்டுடணும். ஓப்பன் க்ளோஸ் கோட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இங்கே ஒய்ன்னு வந்திருக்கு, நம்ம அதை ஒய்ன்னு இங்கே எழுதியிருக்கோம். ஏன் எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூஹெச் கொஸ்டினில் எது வந்தாலுமே வென்னாக இருக்கட்டும், வாட்டாக இருக்கட்டும், ஊவாக இருக்கட்டும், ஒய்யாக இருக்கட்டும், இந்த மாதிரி டபிள்யூவில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே எழுதிடணும். கன்ஜங்ஷன் வேர்டு இங்கே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, அதை நீங்கள் எழுதிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வினா வாக்கியத்தில் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த சென்டென்ஸ் ஒய் இந்த மாதிரி டபிள்யூஹெச்க்கு பக்கத்தில் வர வேர்ப் வந்து அந்த சைடு போயிடணும். சப்ஜெக்ட் வந்து இந்த பக்கம் வரணும். அது வினா வாக்கியத்தில் மட்டும். சரிங்களா? அப்போ யூ வந்து எப்போவுமே செகண்ட் பர்சனை தான் குறிக்கும். ஐயின் வந்து பாருங்க, இந்த ஐ வந்திருக்கு. இந்த ஐன்றது எப்போவுமே ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்கும். இந்த மாதிரி யூ அப்படின்னு வரும்போது செகண்டில் இருக்கிற பர்சனை குறிக்கும். இப்போ பாருங்க. டீச்சர் செட் டு ஹிம், அவன் கிட்ட சொன்னாங்க டீச்சர், அவன்கிட்ட அவனும் போதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் வந்து ஹீயா சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஹிம் வந்து ஹீயா சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா யூ வந்து ஹீயா சேஞ்ச் ஆகுது. ஆர் வந்து வாஸா சேஞ்ச் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரெசன்ட் டென்ஸ் பி ஃபார்ம், இது பாஸ்ட் டென்ஸ் பி ஃபார்ம். சரிங்களா? வாஸ் போட்டுட்டு லேட் அப்படியே போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இப்போ பாருங்க. டீச்சர் செட் டு ஹிம், why are you late? டீச்சர் asked him why he was late. சரிங்களா? பாலா said how wonderful it is அப்படின்னு இங்கே ஒரு ஆச்சரியக்குறி போடுறாங்க. அப்போவே நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டோம், இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, பாலா செட்டோ வரும்போது ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்கே வந்து எக்ஸ்க்ளைம்டு வரும். பாலா எக்ஸ்க்ளைம்ட்
இந்த ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கன்ஜங்ஷன் வேர்டு தட், எக்ஸ்க்ளமேட்டரிக்கு தட் தான் வரும் கம்பல்சரி. ஸோ தட் போட்டுட்டு வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் இந்த மாதிரி ஆச்சரியமாக சொல்கிறது எல்லாத்தையும் பின்னாடி தூக்கி போடணும். சரிங்களா, லாஸ்ட்டில் தான் வரும். இப்போ பாருங்க, இட் இஸ் இருக்குல்ல, அந்த இட் போட்டுட்டு வாஸ், இஸ் வந்து வாஸா மாறுது. சரிங்களா, இஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வாஸா மாறுது. பாலா எக்ஸ்கிளைம்ட் தட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். இந்த ஹவு, இந்த WH கொஸ்டின்ஸ் எது வந்தாலுமே நம்ம அதை அப்படியே போட்டுடலாம். நம்ம ஹவு கூட போடலாம். பாலா எக்ஸ்கிளைம்ட் தட் ஹவு இட் வாஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் வேர்பை அந்த 4 kinds of sentenceல எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ கன்ஜங்ஷன் வேர்டு, அதாவது இப்போ இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸில் ஒரு வினா வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸ் கேட்கும் போதோ நீங்கள் அந்த சென்டென்ஸை எப்படி ஜாயின் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு சொன்னேன்ல, அது எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னு பார்க்கும்போதோ இஃப் இல்லைனா வெதர், இந்த 2 வேர்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இஃப் இல்லைனா வெதர் கூட போடலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுவும் வெறும் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு மட்டும், வினா வாக்கியத்துக்கு மட்டும். ஒரு வேளை கட்டளை வாக்கியத்துக்கு சென்டென்ஸுக்கு கன்ஜங்ஷன் வேர்டு வந்து டூ தான் வரும். நாட் டூன்றது நம்ம எங்கே பயன்படுத்தோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம நாட் டூன்றது யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் தட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, இதுதாங்க கன்ஜங்ஷன் வேர்டு, ஒரு சென்டென்ஸை ஜாயின் பண்ணி வைக்கிற வேர்டு. வினா வாக்கியத்தில் கேட்டோம்னா இஃப் வெதர், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியத்தில் கேட்டாக்கா டூ இல்லைனா நாட் டூ, நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் நாட் டூ, நார்மல் சென்டென்ஸாக இருந்தால் டூன்னு போடலாம். எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ்க்கு தட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா, இதுதான் கன்ஜங்ஷன் வேர்டு டைரக்ட் டு இன்டைரக்ட்க்கு. அடுத்தது ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த சென்டென்ஸில் யார் இருக்காங்க, ஆண் பாலா பெண் பாலா, அதை பார்த்துட்டு ஹீயோ ஷீயோ மாற்றி போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுக்கும் போதோ நம்ம இன்டைரக்டுக்கு சேஞ்ச் பண்ணும் போதோ தே, யூ, he, she, they, my, her, his, our, their, your, his, her, their, me, him, her, us, them, you, him, her, them, mine, his, her, ours, theirs, yours, his, her, their. இந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல் பார்த்து நம்ம ப்ரொனவுனை சேஞ்ச் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு டென்ஸ் வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இதில் டென்ஸ் ரொம்பவே முக்கியம். இப்போ பாருங்கள், டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸான சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இன்டைரக்டுக்கு சேஞ்ச் பண்ணும் போதோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக நீங்கள் மாற்றி காட்டணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சுன்னா அதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றணும். பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்டாகவே தான் முடியணும். சரிங்களா, இங்கே ஸ்கெட்சில் எழுதியிருக்கிறது எல்லாமே சேம், நோ சேஞ்சஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக சேஞ்ச் பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவே தான் இருக்கணும். ஷால், வில், கேன், மே அப்படி இருக்கும் போது ஷால், வில் அதாவது வில் உட்டா மாறுது, கேன் குட்டா மாறுது, மே வந்து மைட்டா மாறும். சரியா, இந்த சேஞ்சஸ் மாறும். ஓகேங்களா, would, should, might, would, should, might அது no changes அப்படியே தான் வரணும். must அப்படி வந்துச்சுன்னா had to இல்லைனா mustே கூட போடலாம். சரிங்களா, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது சிம்பிள் பாஸ்ட்டாக நீங்கள் மாற்றி காட்டணும். சரிங்களா, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படி வரும்போது நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ், என்னென்னா சின்ன சின்ன வேர்டு தான். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா இஸ் சிங்கிங் அப்படி வரும்போது நீங்கள் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் சேஞ்ச் பண்ணணும். இன்டைரக்டாக சேஞ்ச் பண்ணும்போது அது வாஸ் சிங்கிங் அப்படி போடணும். ஆர் சிங்கிங் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கேட்டிருந்தாங்கன்னா டைரக்டில், அப்போ இன்டைரக்டாக நீங்கள் மாற்றும் போது வேர் சிங்கிங் அப்படின்னு நீங்கள் மாற்றணும். அது மாதிரி வேர்ட்ஸ் தான், சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில், இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எங்கே இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். சரிங்களா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன, ஹேஸ், ஹேவ், அதை நீங்கள் பாஸ்ட்டாக என்ன போடுவீங்க, ஹேட் தான் போடுவீங்க. சரிங்களா, அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த ஹேஸ் சங்,
had sung, have sung, had sung அந்த மாதிரி தான். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல வந்து வாஸோ வேரோ கேட்டிருந்தாங்கன்னா நீங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல had been, had sung அந்த மாதிரி sung அப்படின்னா had sung, was were அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா had been அப்படி பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ்ல இந்த மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ்ல கேட்பாங்க வாஸ் சிங்கிங் அப்படின்னு கேட்பாங்க, வேர் சிங்கிங் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாத்தி காட்டணும். had been singing அப்படின்னா அந்த இடத்துல வரும் அந்த சென்டென்ஸ்ல. அந்த மாதிரி தான் வேர்ட்ஸ், சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுவும் டென்ஸ் தானே, நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும்போது அது சிம்பிள் பாஸ்ட்ல ஒரு சின்ன வேர்டா இருந்தா கூட நம்ம அதை டென்ஸ்ல மாத்தி தானே ஆகணும். இப்போ ஹேவா இருக்கட்டும் ஹேடா இருக்கட்டும் அதெல்லாம் ஒரே வேர்டு தான், பட் இருந்தாலும் அது டென்ஸ் வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போது இந்த டென்சஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகணும். இதில் நோ சேஞ்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், would, should, might. அதே தான் வந்து இன்டைரக்டுக்கும் சேமாக வரும், இந்த ஸ்கெட்சில் எழுதியிருக்கிறது மட்டும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் எண்டில் வர வேர்ட்ஸ் எல்லாமே கூட நியர்னஸ் வேர்ட் பிகம் டிஸ்டன்ஸ் வேர்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா டைரக்ட்ல திஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட்ல தட்டா மாறிடும். தீஸா இருந்துச்சுன்னா தோஸ், ஹியர், தேர், நவ். நவ்ன்றது நிறைய சென்டென்ஸ்ல வரும். நவ் அது வந்து தென்னா மாறிடும். தஸ், சோ, ஹென்ஸ், த்ரென்ஸ், அகோ, பிஃபோர், கம், கோ, பிரிங், டேக், டுடே, தட் டே. டுடே வந்து தட் டேவா மாறிடும். எஸ்டர்டே த ப்ரீவியஸ் டேவா மாறிடும். த டே பிஃபோரா கூட மாறும். அப்புறம் பாருங்க டுமாரோன்றது த நெக்ஸ்ட் டேவா மாறும். த ஃபாலோவிங் டே வரப்போகிற நாட்கள் அப்படின்னு மாறும். இது வந்து நியர்னஸ் வேர்ட் பிகம் டிஸ்டன்ஸ் வேர்ட். இது இந்த எண்டில் கொஞ்சம் முடியும், அதெல்லாம் கூட சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து கன்ஜங்ஷன், ரிப்போர்ட்டிங் வேர்ப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியர்னஸ் வேர்ப், டென்சஸ் இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ சின்ன சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் என்னன்னா, சஞ்சனா செட் ஐ எம் ஹாப்பி நவ். சஞ்சனா செட், இந்த கொட்டேஷன் மார்க்குக்கு வெளியில இருக்கிற இந்த வேர்ப் தான் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு சொல்றோம். சரிங்களா? இந்த கொட்டேஷனுக்கு உள்ள இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் ஐ எம் ஹாப்பி நவ். சரிங்களா? சிம்பிள் சென்டென்ஸ். இப்ப பாருங்க சஞ்சனான்றத அப்படியே எழுதிடணும். செட் வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, அந்த செட்டை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம எழுதிடணும். இந்த ரெண்டு பார்ட், இந்த டூ பார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணும். டூ பார்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு கன்ஜங்ஷன் வேர்டு, அதாவது ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம கன்ஜங்ஷன் வேர்டை தட் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஐ வந்து யாரை குறிக்குது? சஞ்சனாவை குறிக்குது. ஸோ ஐ வந்து சஞ்சனான்றது ஒரு கேர்ள். ஸோ அந்த இடத்துல ஷீ ப்ரொனவுனா ஷீ போடணும். ஐ வந்து ஷீயா மாறுது. ஆம் வந்து பி ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸ், அது பாஸ்ட் டென்ஸா நீங்க மாத்தணும். பி ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். ஆம், இஸ், ஆர் வந்து பி ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸ். வாஸ், வேர்ன்றது பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? ஆமுக்கு பதில் வாஸ் வருது. ஹாப்பி போட்டுட்டு நவ், அந்த நியர்னஸ் பிகம் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன்ல, இப்போதான் நம்ம பார்த்தோம். அந்த நவ் என்னவா மாறுது? தென்னா மாறுது. சரிங்களா? சஞ்சனா said that she was happy then. சரிங்களா? சஞ்சனா said I am happy now. ஸோ இந்த கொட்டேஷன் மார்க்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், இந்த காமாலாம் எதுவுமே போடாமல் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம். சரிங்களா? இப்படி தாங்க நீங்கள் டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ ஒரு 6 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கும், கொட்டேஷன் மார்க், வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட், கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கும், கொஸ்டின் மார்க்குன்னு இங்கே வரும்போதே அது தெரிஞ்சிடும், இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். இது எதுக்கு நான் போட்டேன்னா, இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிறது வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஞ்சம் வேர்ட்ஸ் வரும்னு சொன்னேன்ல. கார்த்திக் செட் டு ஹிஸ் பிரதர், இங்கே கொட்டேஷன் மார்க் வந்திருக்கு. வேர்ப் ஒன்று வரும்னு சொல்லியிருக்கேன், அதுதான் ஆர். ப்ளஸ் சப்ஜெக்ட் வரும், யூ இஸ் அ சப்ஜெக்ட். கொஞ்சம் வேர்ட்ஸ் வரும், அது என்னென்னா வெரி ஹங்க்ரி நவ். அப்புறம் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. சரியா? அதுக்கேற்ற மாதிரியான
சென்டென்ஸ். இப்போ பாருங்க, கார்த்திக் போட்டுட்டு செட் டு, இது வந்து வினா வாக்கியம். ஸோ அதனால வினா வாக்கியத்துக்கு செட் டு வரும்போது நம்ம இந்த இடத்துல ஆஸ்க்டு பயன்படுத்தணும். அப்புறம் his brother, கார்த்திக் ஆஸ்க்டு his brother. இந்த கன்ஜங்ஷன் வேர்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஃப் இல்லைன்னா வெதர்ன்னு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இஃப் போடலாம், இல்லைனா வெதர் கூட போடலாம். சரிங்களா? இப்போ வெதர் எப்பவுமே வினா வாக்கியத்தில் சப்ஜெக்ட் வந்து முன்னாடி வரணும், வேர்ப் வந்து பின்னாடி போகணும். சரிங்களா? வினா வாக்கியத்துக்கு மட்டும். ஸோ ஆர் வந்து அந்த பக்கம் போகுது, சப்ஜெக்ட் முன்னாடி வருது. ஸோ யூன்றது யாரை குறிக்குது, எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்கும், யூன்றது செகண்ட் பர்சனை குறிக்கும். ஸோ அப்போ யூன்றது பிரதரை குறிக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல ப்ரொனவுனா ஹீன்னு போடுறோம். ஆர் வந்து பி ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நம்ம வந்து பி ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். ஆர் வந்து வாஸா மாறுது. வெரி ஹங்க்ரி நவ் வந்து தென்னா மாறுது. சரிங்களா? கார்த்திக் ஆஸ்க்ட் his brother whether he was very hungry then. இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. WH கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ராம் said to his father, இங்கே வந்து ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட் கொடுப்பாங்க. இதுக்குள்ளவே இருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, when shall we go to Goa? இங்கே வந்து WH கொஸ்டின்ஸ் வருது. இது எப்படி நீங்கள் இன்டைரக்டாக சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராம் போட்டுட்டு செட் டு, ஏன்னா இது வினா வாக்கியம். செட் டு வரும்போது அந்த இடத்துல ஆஸ்க்டு பயன்படுத்தணும். செட் டு வரும்போது ஆஸ்க்டு போடணும். ராம் ஆஸ்க்ட் his father போட்டுட்டு இந்த ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு, இந்த கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டு வென்னு இங்கே வந்திருக்கு. வென் வரும்போது நம்ம அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டுடணும். ஏன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், WH கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே போட்டுடணும். WH அப்படின்னா என்ன, WHன்னா இங்கே பாருங்க, W அப்படின்னா வாட், ஒய், வென், வேர், விச், ஹூ, ஹூம், இதுதாங்க W. ஹெச்னா ஹவு, இந்த மாதிரி ஹவுல கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? இதுதான் WH கொஸ்டின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் வந்து நமக்கு WH கொஸ்டின்ஸில் வரும்போதோ அந்த வென், ஒய், வேர் எது வந்தாலுமே சரி, அதை நம்ம சேஞ்சே பண்ணக்கூடாது. அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடணும். வென் எழுதியாச்சு. இப்போ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், கொஸ்டின் மார்க் வர இடத்துல இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் முன்னாடி வரும், வேர்பு பின்னாடி போகும். ஸோ சப்ஜெக்ட் முன்னாடி வருது, வி வந்து தேவா மாறுது, ஷால் வந்து உட்டா மாறுது. ஸோ வென் தே வுட் கோ டு கோவா அப்படி போட்டு. சரிங்களா? இப்போ பாருங்க, ராம் செட் டு ஹிஸ் ஃபாதர் வென் ஷால் வி கோ டு கோவா. ராம் ஆஸ்க்ட் ஹிஸ் ஃபாதர் வென் தே வுட் கோ டு கோவா. ஓகேங்களா? இது ரிக்வஸ்டடான ஒரு சென்டென்ஸாக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, he said to his friend please give me some books today. சரிங்களா? அப்போ வந்து ப்ளீஸ்ன்னு வரும்போதே அது வந்து ரிக்வஸ்டடாக ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஹீன்றது அப்படியே போட்டுட்டு செட் டு, அந்த செட் டுவை வந்து எடுத்துட்டு ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ரிக்வஸ்டட் அப்படின்னு போட்டு ஹிஸ் ஃப்ரெண்ட் போட்டு ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே கன்ஜங்ஷன் வேர்டாக நம்ம டு ஆட் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு டு இல்லைனா நாட் டு யூஸ் பண்ணணும். நாட் டூன்றது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக வரும்போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். மீதி டைம்லலாம் நம்ம டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்ஜங்ஷன் வேர்ட் டூவை போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீஸ் அதெல்லாம் போடக்கூடாது. கிவ்ன்றதை அப்படியே எழுதிட்டு மீன்றது யாரை குறிக்குது, ஹீயை குறிக்குது. ஸோ அப்போது அந்த இடத்துல ஹிம். சரிங்களா? அப்புறம் நான் ஹிம் வந்து சம் புக்ஸ், டுடே வந்து தட் டேவாக மாறுது. he requested his friend to give him some books to that day. ஓகேங்களா? டுடே வந்து that டேவாக மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அது எப்படி நீங்கள் எழுதுவீங்கன்னா, he said I wrote a letter to my sister. wrote இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தட் வரும், சப்ஜெக்ட் வரும், ஹேட் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒன்று வரும். இது வரும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ எடுத்து அப்படியே போடணும். செட் வந்தால் நம்ம செட்டே தான் போடணும்.
ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸ் இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு கன்ஜங்ஷன் வேர்டாக நம்ம தட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஐ யாரை குறிக்குது? he said I wrote a letter. அப்போ ஐன்றது எப்போவுமே ஃபர்ஸ்ட் பர்சனை தான் குறிக்கும். சரிங்களா? அப்போ he எடுத்து அப்படியே போடணும். இந்த ஐ வந்து யாரை மாறுது? ப்ரொனவுனாக மாறுது. ஐ வந்து ஹீயை குறிக்குது. he போடணும். he wrote a letter. wrote இது வந்து past tense. ஸோ past tenseக்கு நம்ம wrote வந்து had, அதாவது had written. wrote வந்து ரிட்டனாக மாறுது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஹேடுன்னு போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா past tense. சரிங்களா? past tenseக்கு had வரும். had written a letter to his sister. a letter to my sister வந்து his sister மாறுது. மை யாரை குறிக்குது? சிஸ்டரை குறிக்குது. மை சிஸ்டர். அப்போ அந்த இடத்துல his போட்டு சிஸ்டர்னு போடணும். சரிங்களா? he said that he had written a letter to his sister. இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா indirect speech is introduced by words like, அதாவது பார்த்தீங்கன்னா grief, sorrow, happiness. சரிங்களா? அதாவது என்னன்னா இன்டைரக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது இந்த grief, sorrow, happiness அந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு நம்ம இதெல்லாமே எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் சேஞ்சஸ் இன்டு அசர்டிவ் சென்டென்ஸ். அதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு சென்டென்ஸை கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வந்து அதை இன்டைரக்ட்டுக்கு மாற்றும் போது அதை மாற்றி நீங்கள் அசர்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றி காட்டணும். அதுதான் இன்டர்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதெல்லாம் வந்து நம்ம கொட்டேஷன், இந்த கமா இதெல்லாம் வந்து இன்டைரக்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. he said alas I am undone. அலாஸ்ன்றது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு துக்கமான இடத்துல தான் நம்ம அதை பயன்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி அலாஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதை இன்டைரக்டாக மாற்றுற டைமில் நம்ம வந்து இந்த grief, sorrow இல்லை ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தால் அது ஹாப்பினஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ சாரோ போடலாம். சாரோன்றது கவலையான ஒரு விஷயம். சேட்லி கூட போடலாம். நான் வந்து இங்கே சேட்லி தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இங்கே சாரோ கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he saidன்ற இடத்துல நம்ம exclaimed, ஏன்னா இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். exclaimed இந்த ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அலாஸ் வந்து என்னவா மாறுது? சேட்லி நம்ம இங்கே போட்டுக்கணும். நம்ம இது என்ன மாதிரி கொஸ்டின் எக்ஸ்க்ளமேட்டரியில் இது ரொம்ப சந்தோஷமான கொஸ்டினா, சந்தோஷமான சென்டென்ஸா, ரொம்ப துக்கமான ஒரு சென்டென்ஸா அப்படின்னு நம்ம பார்த்து அந்த உணர்ச்சிக்கு, அதாவது இந்த வியப்பாக இருக்கிறதுனா வியப்பாக போடலாம். உணர்ச்சி வசமாக பேசுகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான இதுவும் போடலாம். சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னா இங்கே ஹாப்பினஸ் அப்படின்னு கூட போடலாம். அந்த மாதிரி இங்கே வந்து அலாஸ்னா ரொம்ப ஒரு துக்கமான இடம், அதனால இங்கே சேட்லி அப்படி போடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸ் எல்லாருமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பஞ்சுவேஷன் மார்க்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஜங்ஷன் வேர்டை தட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஐ யாரை குறிக்குது? ஹீயை குறிக்குது. ஸோ ஹீ ஆம் வந்து வாஸா மாறுது. அண்டன்ன்றது நம்ம ப்ரோக்குன்னு கூட போடலாம். இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்க்கு நம்மளோட அந்த சென்டென்ஸை நம்ம ஒரு அசர்டிவ் சென்டென்ஸாக மாற்றி காட்டணும். ஹீ எக்ஸ்க்ளைம்ட் சேட்லி தட் ஹீ வாஸ் ப்ரோக். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூல்ஸ் என்னன்னு பாருங்க. when the reporting verb is in present tense or future tense, do not change the verb வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. எப்போ ரிப்போர்ட்டிங் வேர்பில் இருக்கும் போதோ, ப்ரெசன்ட் டென்ஸில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருந்துச்சுன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சைட் த கொட்டேஷன் மார்க் ஃபியூச்சர் டென்ஸில் இருந்ததுனாலும் அதை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. she says I will go. I will goன்றது future tense. சரிங்களா? saysன்றது present tense. இப்போ கொட்டேஷன் மார்க்குக்கு வெளியில் இருக்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து present tenseல இருக்கு. இப்போ பாருங்க she அப்படியே போடணும். saysன்றது present tense. ஸோ present tense தான் போடணும். says. சரிங்களா? I will goன்றது வந்து ஐ வந்து யாரை குறிக்குது? ஷீயை குறிக்குது. ஸோ ஷீ போடணும். இங்கே எப்படி தட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கன்ஜங்ஷன் வேர்டை தட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஐ வந்து ஷீயா மாறுது.
ஷீ வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வில் கோ, அதை வில் கோன்றது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை அப்படியே போட்டுடணும். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஷீ சேஸ் ஐ வில் கோ, ஷீ சேஸ் தட் ஷீ வில் கோ. ஓகேவா? இப்போ பாருங்க, do not change the verb. If the words within the quotation mark do not change the verb. அதாவது இந்த யூனிவர்சல் ட்ரூத், சயின்ஸ் ஃபேக்ட்னு சொல்கிறோம்ல, இந்த யூனிவர்சல் வேர்ட்ஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷன் மார்க்குள்ளவே இருக்கும் போது அதை நம்ம சேஞ்சே பண்ணக்கூடாது, அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதிடணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். They said we cannot live without water. உண்மை தானே? அது யாராலுமே மறுக்க முடியாது. அப்போ they said, இந்த ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸை எடுத்துட்டு கன்ஜங்ஷன் வேர்டு தட் யூஸ் பண்ணிட்டு அப்படி இது எல்லாத்தையுமே எழுதிடணும். we cannot live without water. நம்மளால தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது, அதை தானே உண்மை தானே சொல்கிறாங்க. ஸோ அது வந்து யூனிவர்சல் ட்ரூத். அது மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும். தே போட்டு செட் வந்துச்சுன்னா செட் அப்படியே போட்டுடணும். கன்ஜங்ஷன் வேர்டு மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு தட் கன்ஜங்ஷன் வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு we cannot live without water, we cannot live without water. ஸோ இப்போ பாருங்கள், டைரக்ட் ஸ்பீச்சில் they said we cannot live without water. இன்டைரக்டில் they said that we cannot live without water. ஓகேங்களா? அதே மாதிரி சொல்லியிருக்கேன், மாடல் வேர்ப் வந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ட்டு. நான் டென்சஸ்லேயே சொல்லியிருப்பேன், இஃப், உட், குட், மைட், ஷுட் இது வந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்சே பண்ணக்கூடாது. டு நாட் சேஞ்ச் த மாடல் வேர்ப். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். he said I should face the challenge. he said I should face the challenge. இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி இன்டைரக்டில் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து அப்படியே போட்டுட்டு செட் எடுத்து அப்படியே போடணும். இந்த ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஜங்ஷன் வேர்டை தட் யூஸ் பண்ணணும். ஐ வந்து ஈயா மாறுது. எதனை குறிக்குது? ஃபர்ஸ்ட் ஐ வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் பர்சனை தான் குறிக்கும், ஸோ எடுத்து அப்படியே போடணும், வேறு எதுவுமே மாற்றக்கூடாது. ஷுட் ஃபேஸ் த சேலஞ்ச், ஷுட் ஃபேஸ் த சேலஞ்ச். he said that he should face the challenge. ஓகேங்களா? இதுதாங்க டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட ரூல்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தரவாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம வந்து க்ளீனாக பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்ட் 1 வீடியோவை பாருங்கள். இப்போ பார்ட் 2 வந்து நான் சீக்கிரமாக உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.